சார் 150 படங்களுக்கு மேலே வந்துடுச்சு. ஆனால் 10% கூட வெற்றி அடையலை. இது எதனால் சார்? இல்லை, கண்டென்ட் தான், எல்லாமே கண்டென்ட் தான். இன்றைக்கி வந்து ஆடியன்ஸை பொறுத்தவரையும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 11% தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒரு 18, 19 படங்கள் தான் இந்த வருஷம் இதுவரையும் 8 மாதத்தில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு வரும்போது 18 படங்கள் 173 திரைப்படங்கள் வெளியாகுது இந்த மாதம். இந்த மாதத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 173 திரைப்படங்கள். இப்போ ஒரு உதாரணமாக 1ஆம் தேதி 10 படம் வருது. ஓகே, 8ஆம் தேதி 7 படம் வருது. இந்த ஆகஸ்ட்டில் சொல்கிறேன். 14ஆம் தேதி தான் ஒரு படம் வந்திருக்கு. 22ஆம் தேதி 2 படம் வருது நாளைக்கு. இப்போ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த 10 படங்களில் ஒரு படம் கூட தேரல. அங்கே தான் பிரச்சனை. அப்போ கண்டென்ட் கனெக்ட் ஆகலை மக்களுக்கு. மக்கள் வந்து இக்னோர் பண்ணுறாங்க. கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உள்ளே வர்றதே இல்லை. இப்போ நாளைக்கு வரப்போகிற படம் இந்திரான்னு ஒரு படத்தை பற்றி நேற்றே மீடியாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது சார், கண்டென்ட் சூப்பராக இருக்குனாங்க. அதுதான் வேணும். சூப்பராக இருக்குது இந்திரா அப்படின்னு சொன்னாங்கல்ல வசந்த் ரவி நடிப்பில். அந்த சூப்பராக இருக்குன்ற டாக் வந்தாலே போகிறோம், படம் பிக்கப் ஆகிடும். ஏன்னா ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறதே ஒரு நல்ல சூப்பரான கண்டென்ட் தான். நீங்கள் சாதாரணமான கண்டென்ட் கொடுத்துட்டு உள்ளே தியேட்டருக்கான வரவே மாட்டாங்க. ஸோ அப்போது அவங்கள பொறுத்தவரையும் பயஸ்டே கிடையாது. அதாவது இந்திரா பற்றியும் வந்து பயஸ்டு கிடையாது, கூலி பற்றியும் பயஸ் கிடையாது, எந்த படத்தை பற்றியும் பயஸ் கிடையாது. பட்ஜெட்டும் ஆர்டிஸ்ட்டும் முக்கியம் இல்லை, முக்கியமே கிடையாது. அவங்கள பொறுத்தவரையும் படம் நல்லா இருக்குன்னா உடனே டேக் ஆஃப் ஆகிடும் படம். அப்போது பொறுப்பு வந்து இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் தான் இருக்குது. இப்போ எனக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு என்னென்னா, நீங்கள் சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடலாம். நீங்கள் ஆவரேஜான கண்டென்ட் கொடுத்து எஸ்கேப் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆடியன்ஸ் இப்போ ரெடி இல்லை. அவங்கள பொறுத்தவரையும் ரொம்ப டஃப். ஏன்னா இதில் வந்து இன்னொரு கும்பல் வேறு உங்களுக்கு எதில் இருக்கும். அந்த கும்பல் உங்களை அடி டார்கெட் பண்ணணும். இது இவ்வளோ பேரை டார்கெட் வச்சுட்டு நீங்கள் வந்து படம் எடுக்கும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது நம்ம இந்த எபிசோடில் நிறைய பேசுறது தான், கதையில் வந்து எவ்வளோ தொழில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அது பிறகு வந்து எவ்வளோ தொழில் நம்ம பல பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குகிறோம். அடுத்த கட்டமாக நம்ம வந்து டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணி படத்தை வந்து எவ்வளோ முடியுமோ கரெக்ட் பண்ணி மக்களை எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எப்படி கொண்டு வரோம், அதெல்லாம் பண்ணி வரும்போது ஒரு படம் வெற்றி அடைறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவுமே பண்ணாமல் தன்னோட சுயப்படைப்பாக எனக்கு எல்லாமே தெரியும், நான் படைப்பை கொண்டு வரேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகும்.